நம்ம வெளியே கிளம்பிட்டோம். வாங்க பார்க்கலாம். ஒரு மினி vlog வரும், கண்டிப்பா பாருங்க. இதுதான் மினி vlog. இதுதான் மினி vlog, பாருங்க கண்டிப்பா. கிளம்பலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ஒரு மினி vlog பார்த்துடலாங்க. இது சனிக்கிழமை எடுத்த வீடியோங்க. அதை இப்போ தான் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். நான் பார்த்தீங்கன்னா நானும் ஸ்ரீநிதி ரெடியாகி எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைங்களுக்கெலாம் போக வேண்டியது இருக்குங்க. அதனால் சரி கரெக்டாக அதே மினி vlog-ஆக எடுத்துக்கலான்னு சொல்லி எடுத்துருக்கேனுங்க. நம்ம கிளம்புறப்பே பார்த்தீங்கன்னா ஆடு மேய்க்கிற ஐயா வந்து எங்கிட்ட வரப்போ பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். சரிங்க ஐயா, வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோங்க. கிளம்பி நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து கடை, நம்ம ரெகுலர் கடைக்கு வந்து ஸ்ரீநிதிக்கு என்ன பண்ணியிருக்கோம்? காதில் எங்கே கம்மல் வந்துட்டு நம்ம புது கம்மல் வாங்கியிருக்கோம். அப்படியா? கொடுத்தது கம்மி வாங்கியிருக்கேன். சரி வரேன். சரி போலாமா? ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? கம்மியாக எடுப்பீங்களா? ஏய், நீ தான் தரணும். ஸ்ரீநிதி இப்படி ஒரு வார்த்தை கேட்பான்னு நினைக்கவே இல்லைங்க. என்னன்னு கேட்டால் என்னை ஓட்டிகிட்டு இருந்தா. ஸ்ரீநிதியோட கம்மல் வந்து 2 கிராம் வந்து காலேஜ் போடுறதுக்காக எப்பயும் ரெகுலர் யூஸ்க்காக போட்டிருந்தா. அந்த கம்மலோட திருகாணி பார்த்திங்கன்னா வர வர ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு. அது மர போயிடுச்சுன்னு சொன்னாங்க. சரி அதை மறுபடியும் மாற்றிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி கம்மல் சேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிட்டோம். அது பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் 2 கிராம் போட்டிருந்ததை விட அதை விட கம்மியாக இருந்துச்சு. நான் அப்பயும் சொன்னேன், எப்போ எடுத்தாலும் ஒரு மில்லினாலும் எச்சா வாங்கணும் சாமி, வேறு கம்மல் பாருன்னா. இல்லை எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குமான்னு சொல்லிட்டா. சரி ஓகே தங்க, உனக்கு பிடிச்சிருக்குன்னா சரின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். அதோட பேலன்ஸ் கூட ஸ்ரீநிதி கையிலே கொடுத்து வச்சுருக்கேன். நாளைக்கு ஏதாவது நான் உனக்கு ஒரு காயின் எடுத்து வைக்கிறப்ப எனக்கு கொடுத்துருன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து வர வழியில் என்னோடய ட்ரெஸ் வந்து தைக்க கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. சரின்ட்டு அதையும் ட்ரெஸ்ஸு தைக்க கொடுத்துட்டு கிரைண்டர் பார்த்தீங்கன்னா கல் உடஞ்சிருச்சு. நம்ம அன்றைக்கி எண்ணெய் காய்ச்சிற அன்றைக்கி நான் வந்து இலையெல்லாம் போட்டு அரைக்கிறப்ப கல்லோட இது கலண்டுருச்சு. அதனால் கடையில் கொண்டு வந்து அதையும் ரெடி பண்ணி வாங்கிட்டேங்க. வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வரப்போ இது வந்து நம்ம ரெகுலராக இந்த அம்மாட்ட வந்து கம்மங்கூழ் குடிப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அம்மா பொறுத்தளவுக்கு இவங்களை நான் பார்க்குறப்பெல்லாம் எங்கள் அம்மா பார்க்குற ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப உபசரிப்பாங்க. வாக்கண்ணு சாப்பிடு சாமி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதனால் இந்த அம்மாவை எப்பயும் ரெகுலராக நான் வந்தேன்னா கம்மங்கூழ் குடிச்சு தான் வருவேங்க. அதுக்கப்புறம்